பிரியா 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 என்னாச்சுமா? என்னடி ஆச்சு? காலேஜுக்கு போறேன்னு போனே பாதியிலே வந்துட்ட. என்ன? போற வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டேம்மா. அப்புறம் ஒரு அங்கிள் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்தி வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டாரு. யாருமா அது? அவரு வெளியே தான்ப்பா இருக்காரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கொஞ்சம் உள்ள வாங்க. அவர்தான்ப்பா. வணக்கம் சார். என் பேர் திவாகர். அங்கிள் இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. பிரியா, இவங்க உன் அப்பா அம்மா இல்ல. இவங்க தெய்வம்மா. இவங்க நல்லா உன்னை வளர்த்திருக்காங்க. அங்கிள் வாங்க அங்கிள். மாமா இவரு தெரியுமா? இவர்தான் பிரதீப்பை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. நீங்களா? ஷாமலா, பிரியா டயர்டா இருப்பா, உள்ள அழைச்சிட்டு போய் படுக்க வை. வாடி. இல்லம்மா, நான் பிரதீப் பத்தி அங்கிள்கிட்ட என்னன்னு கேட்டு வரேன். அப்பா பேசிக்குவாரு, நீ வா. கொஞ்சம் இரமா. நீ போமா, உடம்பு பாத்துக்க, நான் பேசிக்கிறேன். போ வா. கஸ்தூரி, திவாகர், கருணாகரன், ட்ரையாங்கிள் லவ். ஐயோ, அந்த திவாகரா? அந்த கடங்கார பாவி இத்தனை நாளா எங்க இருந்தா? இப்ப அவன் இங்க வந்தா பயங்கர கல்லாட்ட ஆகுமே. ஏன் அத்த? அது ஐயோ நான் சொல்ல மாட்டேன். ஏன் அத்த? மாமா என்ன உதப்பாரு, அது பரம ரகசியம். உமா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. சரி மாமா. அங்கிள் நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வரேன். திவாகருக்கும் ராகவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அன்னைக்கே கிழவி அதை சொல்லல, இன்னைக்கே கிழவன் நம்மள நைஸா உள்ள அனுப்புறான். திவாகர், எத்தனையோ வருஷம் கழிச்சு பிரியா ரோட்ல மயங்கி விழுந்துட்டா. நான் தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. எதை நீங்க நான் சொல்லிடுவேன்னு நினைச்சீங்களோ அதை நான் சொல்லல. அநியாயமா செத்துட்டா. அவ சாகல சார். இந்த வீட்டில் இப்ப வாழும் தெய்வமா தான் இருக்கா. நான் நிரபராதி சார். தெரியும் சார். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கஸ்தூரி கிட்டேருந்து பிரியாவை என் கையில் வாங்கிக்கிட்டேன். பிரதீப்பை கொண்டு வந்து ஐஜி கிட்ட நீங்க தான் ஒப்படைச்சிங்கன்னு ராஜீவ் சொன்னான். அதனால ஒரு பெரிய பிரச்சனையே தீர்ந்து போச்சு. பிரியா பேர்ல கொலைப்படி வர இருந்துச்சு. அவளை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். இது என்னோட கடமை சார். இதோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் சார். நான் தான் பிரியாவோட அப்பான்னு நான் பிரியா கிட்ட சொல்லல. என் குழந்தைய கஸ்தூரி உங்ககிட்ட ஒப்படைச்சா. அவளை நீங்க தான் வளர்த்தீங்க. இது எதுவுமே நான் சொல்லல, இனிமேலும் சொல்ல மாட்டேன். அப்படி என்னால எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு தயவு செஞ்சு நீங்க பயப்படாதீங்க. அவ என்னைக்கும் உங்க பொண்ணுதான். ரொம்ப சந்தோஷம் திவாகர். இது இப்படியே இருக்கட்டும். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. இனிமே இங்க வராதீங்க ப்ளீஸ்.
சரி சார். பிரியா திவாகரோட பொண்ணா? இந்த ரகசியத்தை மாமியார் கிழவியும் அன்னைக்கு கிட்டது மறைச்சுதான். அட பாவீங்களா, எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்ளோ அசால்ட்டா மறைச்சிருக்கீங்க. இந்த விஷயம் பிரியாவுக்கு தெரியாதா? இருக்கட்டும், நேரம் வரும்போது பாத்துக்கலாம். சார், நான் ஒன்று சொன்ன தப்பா நினைக்காதீங்க. என் பொண்ணை சொந்த பொண்ணா பாசமா வளர்த்துருக்கீங்க. என்னால கூட அப்படி வளர்த்துருக்க முடியாது. இவ்வளவு பாசம் சுரக்கிற மனசுல கருணாகரன் மேல மட்டும் ஏன் சார் இவ்வளவு விஷம்? இவ்வளவு நாளா நானும் கருணாகரனை பார்க்கல. கஸ்தூரியை கொண்ட பாவி துரோகின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சமீபத்துல சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு சார். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை கைதி சார். கஸ்தூரி அவர் கொள்ளல, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். நீங்க கிளம்புங்க. என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு நன்றி. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது. இதே ஆத்திரம் எனக்கு அவர் மேல இருந்தது, அது உண்மைதான். ஆனா அவர் நிரபராதின்னு தெரிஞ்சதும் நான் என்ன மாத்திக்கிட்டேன். அப்படி நினைச்சு நீங்க உங்களை மாத்திக்கல, நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க. பிரச்சனையே உங்களால தான் வந்துச்சு. நியாயமா உங்களையும் நான் எதிரியா பார்க்கணும். ஆனா என் கஸ்தூரி உங்களை மன்னிக்க சொன்னா, அதனால நானும் மன்னிச்சேன். அதனாலதான் உங்க பிரியாவை தூக்கி நான் வளர்த்தேன். அந்த பிஞ்சு குழந்தைக்காக உங்க மேல இருந்த நஞ்சை நான் துப்பிட்டேன். ஆனா அதே சலுகை எல்லாருக்கும் என்னால தர முடியாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கருணாகரனை எதிரியாத்தான் பார்ப்பேன். என் தங்கச்சி உயிரை பறிச்சவன், அவளை திருப்பி தர முடியுமா? அப்படி முடிஞ்சா நான் அவனை மன்னிக்கிறேன். இல்லைன்னா கஸ்தூரி நினைப்பு என் மனசுல இருக்கிற வரைக்கும் நான் அவனை எதிர்ப்பேன் சார். நீங்க புறப்படுங்க சார். வரேன் சார். சரி. மாமா, அது நான் அவருக்கு காஃபி கொண்டு வந்தேன். நீங்க தானே கொடுக்க சொன்னீங்க. அதான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இங்கேயே நின்றுட்டு இருந்தேன். மாமா, அந்த ஆளு திடீர்னு இப்படியா வண்டி எடுப்பான்? ஓடி ஒளிய கூட வழி இல்லாம போயிடுச்சு. இத்தனை நாள் நாம தண்ணி காட்டிட்டு இருந்தோம். ஷோ, இப்போ ஒரே பார்வையில நம்மள தண்ணி குடிக்க வச்சுட்டானே. என்ன பண்ணுவான்? காய்ச்சி மூச்சுன்னு 2 கத்து கத்துவான். இந்த கிழவி காய்ஸ் வச்சு சமாளிச்சுக்கலாம். டேய் பிரதீப், உனக்கு பிடிச்ச குழம்புடா. டேய், என்னடா உனக்கு பிடிச்ச குழம்புடா இது? அம்மா செஞ்ச குழம்புன்னா உசிரியே விடுவல்ல, இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. டேய் பிரதீப், திரும்புடா. ஆண்டி, நான் பிரதீப் இல்ல சஞ்சய். ஏன்டா இதையே சொல்லி சொல்லி என்ன கொல்ற? நீ சஞ்சய் இல்லடா, பிரதீப்டா. இத பார், நான் உன் ஆண்டி இல்ல, உன்னோட அம்மா. என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? என்ன சொன்னாலும் என்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறத மட்டும் மாத்த மாட்டேங்கிறியே. இங்க பாருடா பிரதீப், அங்க என்னடா மோட்டு வேலைய பாக்குற? இங்க அம்மாவை பாருடா. என்ன ருத்ரா, என்ன சொல்றான் பிரதீப்? இங்க பாருமா, என் புள்ள என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறான், என் கூட பேச மாட்டேங்கிறான், என்ன அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான். பாருமா எப்படி என் கையை தட்டி விடுறான்னு. கொஞ்சம் பொறுமையா இருடி, அவசரப்பட்டு எதுவும் பேசாத. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. அதுக்குள்ள என் காலம் முடிஞ்சு என் உசிரே போயிடுமா? ஐயோ, இவன் ஒரே புள்ளங்கிறதுக்காக இவ்ளோ பாசம் காட்டி இவ்ளோ சலுகை கொடுத்து
இவன் செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சு மறைச்சு நான் தாமா இவனை கெடுத்து குட்டி சவராக்கிட்டேன். அவர் என் கூட சண்டை போட்டப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. இவன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு நான் தாமா காரணம். எல்லாம் ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அழாதடி, அவன் முன்னாடி அழாதடி. இல்லம்மா, இந்த கொடுமையை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது பண்ணணுமா? இவனுக்கு நான் தான் அம்மாங்கிற நினைப்பு வரணும். காலம் பூரா இப்படி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க முடியாது. டேய், நீங்க பாருடா, அம்மாவை பாருடா. நான் தாடா உன் அம்மா. நீ இனிமே சஞ்சய் கிடையாது, என் புள்ள பிரதீப். புரியுதா? நான் பிரதீப் இல்ல ஆண்டி. நான் சஞ்சய். நான் சொல்றத ஆண்டி, சொல்லுடா. என்னை விட்டுருங்க, டேய், சஞ்சய். பிரதீப்னு சொல்லுடா. விடுங்க. டேய், சஞ்சய். உன் பேரு பிரதீப். காப்பாத்துங்க. சொல்லுடா. பிரதீப் இல்ல. டேய், ஐயோ, பிரதீப். விடுங்க. என்ன சஞ்சய். என்ன அம்மானு என்னை கூப்பிடுடா. காப்பாத்துங்க. என்ன அம்மானு பிரதீப் இல்ல. கூப்பிடு. அம்மானு என்ன கூப்பிடுடா. சஞ்சய். என்னை நான் தானே தொந்தரவு உன் அம்மா. பண்ணாதீங்க. ஏய், ஏய். என்னை விடுங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கேளு, விடு அவனை. என்னாச்சுடா? என்ன ஆண்டி. ஐயோ மாப்பிள, என்ன ருத்ரா, ஏன் இவனை மிரட்டுறீங்க? மாப்பிள அவ புள்ளைகிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசுனா. உன் பேரு பிரதீப், நான் உன் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கே இப்படி விழுந்தடிச்சிட்டு எல்லாம் ஓடி வந்தா. அதுக்கெல்லாம் இவன் பயந்துருவானா? அம்மாவும் பொண்ணு வாயை திறந்தா மூட்டை முட்டையா போய் சொல்லுங்க. அதான் பார்த்தேனே நீங்க மிரட்டுறது. அவன் தான் உங்க 2 பேர் பார்த்தா பயப்படுறான்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? அவனை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொன்னார்ல. ஏன் திருப்பி திருப்பி அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க? கொஞ்சம் நகருங்க. அங்கிள், இவங்க 2 பேரும் என்ன கொல்ல வராங்க. அட பாவி. ஐயோ, ஏ ருத்ரா, நீ வச்ச குழம்பு அவன் விஷம் நினைச்சுக்கிட்டு இருக்காண்டி. நீ வேற சும்மா இருக்க மாட்ட. நினைச்ச ஏதோ பண்ணிருக்கீங்கல்ல அவட. இப்ப சமாளிங்க நல்லா. இங்க பாரு ருத்ரா, ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நீ அவன் பக்கத்துல கூட போக கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல நீ? உனக்கு உன் புள்ள வேணுமா வேணாமா? வேணுங்க. கைய காலை வச்சுட்டு சும்மா இரு. இல்லனா அவன் எங்கேயாவது ஓடி போயிடுவான். பின்னாடி என்ன தேடி சொன்னா நான் மாட்டேன். இத பாருப்பா சஞ்சய், நீ இவங்க பக்கம் போகாத. உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நீ வா வா. சரி விடுறி, பாத்துக்கலாம். கவலைப்படாத. அண்ணே, அண்ணே, மோர் குடி. வேண்டாம்மா. என்னண்ணே நீ வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்க. சரியா சாப்பிட மாட்டேங்கிற, காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிற, படுத்தா தூங்க மாட்டேங்கிற. இப்படி இருந்தேன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ச்சே, ஏன்னா இப்படி இருக்க? உனக்கு காரணம் தெரியாதா ராஜி? ஏம்மா திரும்ப திரும்ப என் வாயை கிளறேன்? ஆமா, சுயநினைவே இல்லாம இருக்க சில சமயத்துல. கூப்பிட்டா காதலியே உனக்கு விழ மாட்டேங்குது. ஆமா, கேட்காதுதான். சுயநினைவு கூட தான் இல்ல. என்ன பண்றது? என் ரத்தம், என் உடம்பு, நாடி நரம்பு எல்லாத்துலயும் என் பொண்ணு ஸ்னேகாத்தம்மா இருக்கா. அவளை தாண்டி என்னால ஒண்ணுமே யோசிக்க முடியலையம்மா. டாக்டர் வாங்க சார். வாங்க திவாகர், வாங்க. வாங்க சார். உட்காருங்க. உட்காருங்க திவாகர். சார், காஃபி டீ ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உட்காருங்க. திவாகர் ஏதோ உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் மனசு விட்டு பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். பிரியாவை நானும் சந்திச்சோம். அப்பான்னு நான் சொல்லிக்கல, ஒரு ஃப்ரெண்ட்லியான மீட்டிங் தான். சந்தோஷம் திவாகர். உங்க மகன் பிரியாவை நீங்க ஓப்பனா வெளியில சொல்லிக்கலாம் கூட, பிரியா மேல உங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு. ஏற்கனவே ஐஜி சார் எல்லா தகவலையும் சொன்னார். நீங்க உங்க பொண்ணை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தது, காலேஜ் வரைக்கும் பின்னாடியே போனது எல்லாத்தையும் சொன்னார். உங்களுக்காவது உங்க மக இவதான்னு தெரிஞ்சு வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்க. பிரியாவுக்கு நீங்க தான் அப்பாங்கிற விஷயம் தெரியாம ரகசியமாவே இருக்கு. ஆனா என் விஷயம் வேற. ஸ்னேகாக்கு நான் தான் அப்பான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸ்னேகா என் பொண்ணுதாங்கிறது இந்த ஊரறிஞ்ச விஷயம். உங்க மக தொலை தூரத்துல இருக்கா, என் மகன் தொடர தூரத்துல இருக்கா. ஆனாலும் அவளை என்னால தொட முடியல. அவ மேல என்னால பாசத்தை காட்ட முடியல. நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி பாத்தீங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, என் பொண்ணை என் கூட சேர்த்து வைக்க மாட்டாங்களான்னு என் மனசு கடந்து ஏங்கிக்கிட்டு இருக்கு திவாகர். அது விஷயமா தான் நான் வந்தேன். ராகவனை பார்த்து பேசினேன். பிரியா ரோட்ல மயங்கி விழுந்துட்டா. தற்செயலா நான் அங்க இருந்தேன்.
நான் பிரியாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் என் மக கூட இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அவ கண்ணு முழிச்சதும் 2 பேரும் அறிமுகமாகி பேசிக்கிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நீங்க கொடுத்து வச்சவர் திவாகர். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் தான் அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டேன். அப்படியே ராகவனை பார்த்தும் பேசினேன். அப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினேன். அப்படியே அழுத்தமா இருக்காரு. வெறுப்பும் கசப்பும் அவர் மனசுல அப்படியே இருக்கு. அவர் அதே முரட்டு பிடிவாதத்தோட தான் இருக்காரு. அவருக்கு கஸ்தூரி மேல அளவு கடந்த பாசம். உங்க மேல வெறுப்பாதான் பேசினாரு. எல்லாம் புரியுது திவாகர். எனக்கு என் பொண்ணு வேணும். என் ஸ்னேகா எனக்கு வேணுமே. அதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன். ராகவன் உங்களை மன்னிக்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும். கருணாகரனை நான் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தா அடுத்த நிமிஷம் ஸ்னேகா உங்க மகளா இந்த வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் ராகவன்கிட்ட பேசும்போது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்னேகாவுக்கு தன்னோட மாமாவோட வாக்கு தான் வேத வாக்கு. அதை தாண்டி அவ வரமாட்டா. இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க திவாகர். உங்களுக்கு உங்க பொண்ணு வேணும்னா சாரி சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவமானத்தை நீங்க தாங்கித்தான் ஆகணும். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது நீங்க சோகத்தை நிறைய அனுபவிச்சிட்டீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகலாம். அது தப்பே இல்லை. ஏன்னா காரியம் நடக்கணும்ல. அதனால பலன் நிச்சயம் உண்டு. உங்க மக திரும்ப வரணும்னா அதை இப்பவே நீங்க ஏன் செய்யக்கூடாது டாக்டர்? போய் ராகவனை பாருங்க, சமரசம் பேசுங்க. அவர் கோபப்பட்டா ஏத்துக்குங்க. அவர் காலில் கூட விழுங்க. போத நிறுத்துங்க. யார் கால்ல யார் விழறது? அஜி, நீ சும்மா இருண்ணே. எங்க அண்ணன் யாரு? அவர் எவ்வளவு பெரிய டாக்டர். ஆனா ஸ்னேகாவுக்கு அப்பா இல்லையா? சார், இவர் படிப்பென்ன அறிவென்ன, எத்தனை உயிர்களை இவர் காப்பாத்திருக்காரு. ஆனா தான் தங்கச்சி உயிரை எடுத்துட்டதா ராகவன் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தப்பா நினைக்கிறாருல, அப்போ தப்பு செஞ்சவங்க தானே வந்து கால்ல விழணும். தப்பு செய்யாதவங்க எதுக்கு சார் கால்ல விழணும்? என்ன ஐஜி சார், நீங்களும் வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க சார், திருடன் வந்து உங்க கால்ல விழுவானா, இல்ல நீங்க போய் திருடன் கால்ல விழுவீங்களா? எடுத்து சொல்லுங்க சார் அவருக்கு. ராஜி, அவர் சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? என்ன சார் நியாயம் தெரியுது? எனக்கு ஒண்ணும் இதுல நியாயம் தெரியலையே. அவர் பொண்ணு கிடைச்சதுனால திவாகர் சந்தோஷப்படுறாரு. எங்க அண்ணனை குத்தி வேதனைப்படுத்தி கலறதுக்காக நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. அப்படி ஏதாவது எண்ணங்கள் இருந்தா தயவு செஞ்சு 2 பேரும் வெளியில போங்க சார். அப்படிலாம் சத்தியமா இல்லைங்க. சத்தியமா அப்படிதான். ராஜி, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. ஏன் நான் பேச முடியாதா? அவங்க 2 பேரும் ஏதோ அமைதியா பேசிட்டு இருக்காங்க, விடுங்களே. முதல்ல நீங்க சரியில்லை சார். அது வேறயா? ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஆரம்பத்துல இருந்து உங்க போக்கே சரியில்லை. நீங்க பாட்டுக்கு வரீங்க, ஏதோ பேசுறீங்க, அங்க கோயிலுக்கு வா அங்க வாங்குறீங்க. கடைசில எங்க அண்ணனுக்கு மிஞ்சினது என்னது? மன உளைச்சல், நிம்மதியின்மை, கெட்ட பேரு தான். எங்க கிட்ட அனுமதி கேட்காம நீங்க இவரை கூட்டிட்டு வரீங்க. இவரு என் அண்ணன் கிட்ட வந்து நேரா போய் கரண்ட் கம்பிலேயே கை வைக்கிற மாதிரி ராகவன் கால போய் விழ சொல்றாரு. முதல்லயே இந்த மாதிரி எங்க அண்ணன் பண்ணிருந்தா எங்க அண்ணன் தன் வாழ்க்கையை தொலைச்சிருக்க மாட்டாரே. அவரும் ஸ்னேகாவும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ராகவன் குடும்பமும் எங்க குடும்பமும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா சந்தோஷமா இருந்திருப்போமே. ராஜி, ஏன் நிறுத்திட்டீங்க? நல்லா பேசிட்டு இருந்தீங்க. பேசுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ப்ளீஸ் ரிப்பீட். அது வாய் தவறி உளறிட்டேன். நீங்க வாய் தவறி உளரல, உண்மை தவறி வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலி நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இல்ல சார், நான் தப்பா சொல்லிட்டேன். தப்பு இல்ல ராஜி, கரெக்ட் தான். அன்னைக்கே இவங்க 2 பேரும் சமரசமா பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு டாக்டர் கருணாகரன் அவர் பொண்ணை எழுந்திருக்க மாட்டாரு, ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு, ஹாஸ்பிட்டல் அவர் கையில இருந்திருக்கும், பல இழப்புகளை சந்திச்சிருக்க மாட்டாரு. இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் டாக்டர் கருணாகரனுக்கும் ராகவனுக்கும் இருந்த ஃபேட் ஈகோ. ஐ எம் வெரி சாரி சார், நான் சொல்லிதான் ஆகணும். என்னை மன்னிச்சிடுங்க சார். ஆஃப்டர் ஆல் அந்த ஈகோங்கிற 3 எழுத்து ஒரு மனுஷனோட எத்தனை வருஷ வாழ்க்கையை முடிச்சிடுச்சு. அது ஏன் உங்களுக்கு புரியல ராஜி? இப்ப ராகவன் காலில் போய் கருணாகரன் விழுந்தா என்ன தப்பு சார்? ராகவன் வயசுல மூத்தவர் தானே. அவர் தங்கச்சி கருணாகரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் நடந்தப்ப காலில் விழுந்திருப்பாருல்ல. என்ன சார் பேசுறீங்க? அப்ப விழுந்ததும் இப்ப விழறதும் ஒண்ணா? அந்த குடும்பத்துக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு இதுதான் பரிகாரம் நினைச்சுக்கிட்டு தாராளமா பண்ணலாமே. நாங்க ராகவன் கால டாக்டர் விழுந்துதான் ஆகணும்னு சொல்லல, வற்புறுத்தவும் இல்ல.
எதுக்கு விஷயங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிப்படையா பேசலாமே. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஆமா சார், எல்லாமே நாங்க தான் புரிஞ்சுக்கணும். அந்த கோபக்கார ராகவன் ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டாரு. அதுதாங்க வித்தியாசம். கோபக்காரங்க சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா டாக்டர் கருணாகரன் அறிவாளி, அவர் புரிஞ்சுப்பாரு. ராகவனும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு. அதுக்கு 30 வருஷம் ஆகும். வெயிட் பண்றதுக்கு ரெடியா? வேணா இப்படி பண்ணலாம். ராகவனுக்கு வயசாயி உடம்பு மனசும் தளர்ந்து தள்ளாம வந்து படுக்கையில கிடக்கும் போது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு டாக்டர் கருணாகரனை கூப்பிட்டு, அப்பா ஸ்னேகா உன்னோட பொண்ணுன்னு கொடுத்தாருன்னா 30 வருஷத்துல ஸ்னேகா உங்ககிட்ட வந்துருவா. இல்லன்னா நாளைக்கே ராகவன் கிட்ட சமரசமா பேசி, ஐயா நான் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருங்க, உங்க காலில் விழனாலும் விழறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவரும் அதை மன்னிச்சாருன்னா நாளைக்கே ஸ்னேகா உங்க வீட்டுக்கு வந்துருவா. இது இன்னொரு சாய்ஸ். இப்பவே நீங்க டிசைட் பண்ணுங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.